இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலை வாய்ப்பு உண்மையிலே நிறைய இருக்கு, அதை நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய நிறுவனங்களும் இருக்கு. பட் ஆனா நமக்கு தான் அது உண்மையிலே தெரியறது இல்ல. உண்மை அதுதான். இன்னைக்கு நிறைய பேரோட பெரிய விஷயங்களே என்ன அப்படின்னா, நம்ம சரியா படிக்கிறோம், டிகிரி முடிக்கிறோம், ஆனா நமக்கான வேலைகள் கிடைக்க மாட்டேங்குது. டிகிரி இருக்கு ஆனா வேலை இல்லை அப்படின்றப்ப நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான மித்து வந்து டிகிரி மட்டும் படிச்சுட்டா வேலை கிடைக்குமா அப்படின்றதும் கிடையாது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தின வீடியோவா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயங்களும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு புரிதலும் கிடைக்கும். அது மூலயமா நம்ம எங்க எப்படி நம்ம வேலைகள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் ஃபுல்லா நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே புரியும். இது சம்பந்தமான லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க தாராளமா லிங்கை டச் பண்ணி உள்ள போயிட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ உடனே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு உண்மையிலே நிறைய பேரோட ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலா வந்து என்ன இருக்குன்னா, ஏஐ வந்துருச்சு. ஸோ ஏஐ வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஜாப்லாம் கிடைக்காது, இருந்த ஜாபையும் பிடிங்கிட்டு தான் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னா, ஏஐ வந்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அமேசான் அப்படின்ற கம்பெனியே இந்தியாவில் கிட்டத்தட்ட 4.8 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏஐனால ஹையரிங் வந்து அதிகமாக தான் அவங்க செஞ்சிருக்கு. அதே மாதிரிக்கு 2030க்குள்ள நிறைய பேருக்கு இதுக்கு மூலியமா வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. பட் ஆனா நிறைய பேர் பொதுவா ஏஐ வந்துருச்சு எனக்கு வேலை போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து ஒரு மித்து தாங்க. அதெல்லாம் நீங்க வந்து நம்பவே கூடாது. ஏன்னா ஏஐனால நிறைய பேருக்கு வந்து ஜாப் வந்து இப்ப கிடைக்க தான் போகுது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டுடேவோட, அதாவது அதுக்கு எக்ஸாம்பிளாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட ஒரு ஆர்டிக்கல் ரீசெண்டாக வந்திருக்கு. அதில் வந்து ஜென்சன் ஹான் அப்படின்றவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமாம் இங்கே வந்து ஏஐ அப்படின்ற வந்துருச்சு, ஏஐ வந்தனால இன்ஜினியர்ஸுக்கு வந்து வேலைலாம் வந்து போகலை, அதனால் ஏஐனால நிறைய பேர் வந்து வேலை போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் ஏஐ வந்து உங்கள் ஜாபை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ரீப்ளேஸ் செய்யாமல் அவங்க வேலையை புதுசாக மாற்றி அமைக்கிறதுக்கும் புது புது ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இங்கே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதே தவிர்த்து நம்ம வேலையை அது வந்து எந்த வகையிலும் ரீப்ளேஸ் பண்ணல. அது மூலமா இன்னும் நமக்கு வேலைகள் வந்து ஈஸியாகவும் நல்லா கிடைக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து மேம்படுதே தவிர்த்து ஏஐ வந்தனால இங்க வேலை போல அப்படின்றதுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே ஆர்டிக்கலாவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு ஃப்ரெஷர்ஸா இருக்கேன் ப்ரோ, நான் ஒரு வேலை தேடி போறேன், பட் ஆனா அங்க என் ரெஸ்யூமை பாக்குறாங்க, நான் நிறைய கம்பெனிஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்றேன், இன்டர்வியூ கால் வர மாட்டேங்குது, அதே மீறி இன்டர்வியூவே வந்தாலும் கூட எனக்கு வந்து ரிஜெக்ஷன் அப்படின்றது மட்டும் தான் இருக்கு அப்படின்றதான் ஃப்ரெஷர்ஸோட ஒரு மிகப்பெரிய வந்து வழியாவே இருக்கு. ஸோ இதை கூட இன்னைக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு விஷயங்களும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து டிகிரியை எதிர்பார்க்கல, ஸ்கில்ஸை தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஸ்கில்ஸுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அந்த டிகிரியில் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏஐ டூல்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடியதோ இல்லை ஏஐ டூல்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மூலயமா ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகிறீங்க, உங்களுக்கான ஜாப் வந்து கிடைக்க போகுது. ஸோ இதுதான் விஷயங்கள். பட் ஆனால் பேசிக்காக நம்ம டிகிரி முடிச்சாலே வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தான் இங்க ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயமும் கூட. நான் உங்களுக்கு கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே ஏன் அப்படின்றது இனிமேல் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாகவே புரிய போகுது. ஏன்னா நிறைய பேருக்கு ஜாப் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும், எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல. ஏஐ வேற வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கானா, ஏஐ மூலியமாகவே உங்களோட பவரை வந்து ஃபியூச்சராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மசாய் ஸ்கூல் அப்படின்றவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மசாய் ஸ்கூல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா, ஸ்டூடெண்ட்டு கிராஜுவேஷன் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏஐ மூலியமாகவே உங்களோட ஃபியூச்சரை எப்படி நீங்கள் வந்து நிர்ணயிக்கிறது அப்படின்றது சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட ஆக்டிவ் லேர்னர்ஸ் வந்து கெரியர் ஆக்சைட் வந்து பண்றாங்க. 10,000க்கும் மேற்பட்ட கிராஜுவேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 16+ நேஷனல் அப்ரூவ் பெற்றக்கூடிய கம்பெனிஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க டைஅப்பும் வச்சிருக்காங்க. அதுல நீங்க பார்க்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே மிகப்பெரிய கம்பெனி தான். ஏன்னா ஏஐ அப்படின்னு தான் ஃபியூச்சர் அப்படின்றதாயிருச்சு. ஏஐ நம்ம ஜாப் திருடுதுன்னு நினைக்கிறோம், உண்மை அப்படி கிடையாது. ஏஐ வச்சு கிட்டத்தட்ட நம்ம கெரியரே வேற லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்றதான் இவங்களோட கான்செப்டே. ஸோ அதனால கிட்டத்தட்ட ஏஐ மூலமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லேர்னிங் விஷயங்கள் இதில் கிடைக்கக்கூடிய எல்லாமே இருக்கு. இதில் கிட்டத்தட்ட 9 மாதம் டியூரேஷனில் ஆன்லைன்ல நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நிறைய பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லைக் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா மிஷின் லேர்னிங், இதை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு நிலைமைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 12 to 15 ஏன் 18 வரைக்கும் கூட எல்பிஏ வாங்குற அளவுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஆனால் இதுக்கு நமக்கு தேவை
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஏஐ மூலியமா நம்ம அதை கற்றுக்கிட்டு எப்படி நம்ம ஃபியூச்சரை நம்ம கிரியேட் பண்ணுறோம், நம்ம நிர்ணயிக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் தான். ஓகே, இதில் வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு ஐடி அப்படின்ற நிறுவனம் மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் மேனேஜர் இப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட நிறைய டிபார்ட்மெண்ட். ஏன்னா சில பேருக்கு சில டிபார்ட்மெண்ட் பிடிக்கும், சில பேருக்கு வேற டிபார்ட்மெண்ட் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் புரிஞ்சு மசாய் ஸ்கூல் நமக்கு கரெக்டான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கீழே வந்தீங்கனாலே இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நிறைய லேர்னர்ஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே லாங்குவேஜஸ் தான். ஏன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம போனாலுமே பேசிக் இங்கிலீஷோ இல்லை ஹிந்தியோ தான் பண்ணுவாங்க. பட் இந்த மசாய் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம ஓன் லாங்குவேஜான தமிழ்லேயே நமக்கு வந்து எல்லா லேர்னிங்ஸுமே நமக்கு வந்து கற்றுத்தராங்க. இது வந்து தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்ற எல்லா லாங்குவேஜஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ நமக்கு தேவை மெயின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஸோ அதுவுமே இருக்குது. ஸோ தமிழ்லேயே நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி படித்து அதன் மூலயமா வேலை வாங்குறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சப்போர்ட்டையுமே வந்து மசாய் ஸ்கூல் தராங்க. கீழே வந்து வியூ ஆல் கோர்ஸ் அப்படின்றதுக்குள்ள நீங்கள் அதை தொட்டாலுமே அதுக்குள்ளேயுமே இன்னும் நிறையா கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் சொல்கிறதுனால மட்டும் உங்களுக்கு தெரியாது, சில பேர் இதன் மூலியமாக வந்து வேலை வாங்கி அவங்க சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குல்ல, நான் அதையுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அப்போ தான் இது உங்களுக்கு எப்படி அப்படின்றதுமே உங்களுக்கு வந்து புரியும். I've majored in marketing in my college time, so I just thought that maybe the course will be overlapping somewhere. I have to study the same thing or something like that. But I really want to say that there is really a deep and a very dig-in knowledge about digital marketing in this course, which I have not studied. And of course, it is really interesting and it is really new to me. And I'm looking forward to complete this course. And if I wanted to say my journey in one line, it would be turning passion into profession by learning, as I am interested in creating lifestyle content and maybe fashion content. So I think digital marketing will let me know about what is going in the marketing, basically SEM, search engine optimization and many அந்த சக்சஸ் ஸ்டோரிஸும் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் அப் பண்ண விஷயங்கள், ஒரு பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா எம்பவர் ஹெர் அப்படின்னு சொல்லக்கூடிய சீசன் 2 வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் அப் வந்து பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 250 லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன்ஸுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். 2 மாதம் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நடக்கும். லைவ் கிளாஸாக நீங்கள் வீட்டில் இருந்த ரிமோட்டபிளாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ யார் வேணாலுமே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கணும், பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், 12th டிப்ளமோ ஈக்குவலண்டா நீங்க முடிச்சிருக்கணும், ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்கணும், லேப்டாப் பிளஸ் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கு. அப்படின்னா ஒரு விமனா இருக்கீங்க அப்படின்னா இந்த சக்சஸ் ஸ்டோரிஸ்ல நீங்களும் ஜாயின் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய நல்ல கனவா இருக்கு. ஸோ உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாகவே அவங்க வந்து தரவும் செய்கிறாங்க. இதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் மேலே வந்து லாகின் அப்படின்றதுல வந்து சைன் அப் பண்ணிட்டு ஃபைனலாக ரிஜிஸ்டரும் வந்து பண்ணுங்க. தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க லைஃப்பை பிளேஸ்மெண்ட் ஆகி அதன் ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து சாதாரணமான வந்து சம்பளத்தில் யாருமே வேலை பார்க்கல, ஒரு மிகப்பெரிய நல்ல சேலரியில் தான் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து பண்ண வேண்டிய முதல் விஷயம் உள்ளே வாங்க, லாகின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, ஜிமெயில் அட்ரஸ் கொடுங்க, உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டா இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு கீழே சைன் அப் அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு டேரெக்டாக உங்களுக்கான கோர்சஸை நீங்கள் டேரெக்டாக வாங்கி படித்து அதன் மூலமா வேலைகளும் பண்ணிக்கலாம். ஏன்னா வேலைகள் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணி தராங்க. அதுவும் என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் அப்படின்றதுமே காமிக்கிறேன். அதே மாதிரிக்கு கீழே வந்து உங்களுக்கு masojoyaa.com அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார்டிங் விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா லிமிட்டட் டெஸ்ட்டில் பொட்டன்ஷியல் அன்லீஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாயினிங் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐ இன்ஜினியர் ரோலில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 18+ LPA சேலரியில் உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கிற மாதிரியான வேலைகள் ரெடியா இருக்கு. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 14 வாரங்கள் மொத்தம் இந்த ட்ரைனிங் போகும். அதுல 5 வாரங்கள் ரிமோட்டபிளா வீட்லயும் 9 வாரங்கள் நேரடியா பெங்களூர்லயும் போயிட்டு இந்த ட்ரைனிங்கை நீங்க கண்டக்ட் பண்ண போறீங்க. 0 காஸ்ட் ஃபார் பார்ட்டிசிபேஷன். இதுல வந்து நீங்க கலந்துக்கிறதுக்கு எந்த விதமான காஸ்ட்டுமே கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நோ ஃபீஸ் நோ கேட்ச் அஷ்யூர்ட் ஜாப் ஆஃபர் ஃபார் கம்ப்ளீட்டேஷன் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. இந்த ஜோனில நீங்களும் கலந்துக்கலாம். ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே கீழே வந்து ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும். ஸோ இங்க தெரிஞ்சு பார்த்தீங்களா ஜாயின் த வெயிட்
வெயிட் லிஸ்ட் அப்படின்ற பட்டன் மூலமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து சொல்லுவாங்க, அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் இதில் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சம்பளத்தோட வேலைகள் ரெடி ஆகிருக்கு. அதே மாதிரிக்கே இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருப்பாங்களா, ஸோ இவங்க எல்லா பேருமே உங்களை வந்து கைட் வந்து பண்ணுவாங்க. இவங்களோட ஹையரிங் பார்ட்னர்ஸ், ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டது ஓகே நம்ம எல்லாமே பண்ணுறோம், பட் என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் நமக்கு வேலை கிடைக்கும்னா நீங்களே பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கம்பெனிகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ, ஜொமேட்டோ, கேப் ஜெமினியாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியுமே மீஷோ ப்ளஸ் வந்து ரேசர் பே, நோ புரோக்கர், ஃப்ரெஷ் ஃபார் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விதமான கம்பெனிஸ் இதில் வந்திருக்கு. இந்த கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்க போகுது. அதனால இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், டேரக்டாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி உள்ள வாங்க. இந்த மெசோ ஜேஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிசிபேஷன்லையும் கலந்துக்கோங்க. ப்ளஸ் நார்மலாக இருக்கக்கூடிய அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை எந்த கோர்ஸோ அந்த கோர்ஸ் மூலயமா நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கி ஸோ அதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து கற்றுக்கிட்டு வேலைகள் வாங்குறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பையும் பண்ணுங்க. ஏஐ இப்போயும் நம்ம வேலையை கெடுக்கல, ஏஐ மூலியமா நம்ம இன்னும் நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கான ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு உருவாக்கி தந்திருக்காங்க நம்ம மசாயா ஸ்கூல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரெடி பண்ணுங்க, உள்ள வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மறக்காம நீங்கள் தாராளமாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகலாம். ஸோ இதே மாதிரிக்கு நிறைய ஜாப்ஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கேட்டால் நீங்களும் தாராளமாக சொல்லலாம், ஏஐ நம்மளை கெடுக்கல, நம்மளை வாழ தான் வைக்குது, அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.